அல்லாஹ் தஆலா தன்னுடைய மகத்தான கருணை நமக்கு மற்றுமொரு திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டு அவனை திக்ரு செய்வதற்கும் அவனை அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் நமக்கு தந்ததே தவிர இது தானாக ஏதோ ஒரு யதார்த்தமாக நடந்த விஷயம் இல்லை. அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். யாரும் என்ன செய்யலை, ஏதோ நம்ம ஆசைப்பட்டு நாம் வந்தோம். இல்லை, அல்லாஹ் நமக்கு அவன் ஆசைப்பட்டு கொண்டு வந்திருக்கிறான். நம் மீது அவன் கருணை காட்டி இருக்கிறான். இப்போ திக்ரு மஜ்லிஸ் இது அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய கருணை, இது பெரிய பாக்கியம். இதுவே நமக்கு என்னதான் பாக்கியம்தான். இதை கொண்டு எவ்வளோ பாக்கியங்கள் கிடைக்கும், அது அடுத்த விஷயம். ஆனால் இதுவே என்னதான் பெரும் பாக்கியம்ன்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அவனுடைய அருட்கொடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அவன் கொடுக்கக்கூடிய பாக்கியங்களில் மிக சிறந்த பாக்கியம் அவனை திக்ரு செய்யக்கூடிய பாக்கியம்ன்றான். இன்னைக்கு திக்ர் அதாவது என்னன்னு சொன்னால், என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தான் சரி செய்யணும். ஏற்கனவே சரியாக இருக்கிறத சரி போய் சரி செய்யணும், என்ன தேவை இருக்கு? இப்போ பிரச்சனைகளில் இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன பிரச்சனை, என்ன குறை, எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒன்று எதையாவது சொல்லிக்கிட்டு எதையாவது நினச்சிக்கிட்டு என்ன தொழுகை குறை. மக்கள்கிட்ட என்ன இல்லை, தொழுகை இல்லை. அதனால சரி, ஒன்று என்னது, எல்லாரும் தொழுதுட்டா ஜும்மாவுக்கு வர மாதிரி சுபு தொழுகைக்கு எல்லாரும் வந்துட்டா உடனே அப்படி வானத்தை பொத்துக்கிட்டு அல்லாஹ் அருளை கொட்டிடுவான். அப்படி ஊரே சொர்க்கமாக போயிடும் அப்படின்னு என்னமோ பெரிய ஒரு சாதனைன்றது மாதிரி அவங்களாம் நினச்சிக்கிறது. ஈமானுக்கு பிறகு தொழுகை, ஈமானுக்கு பிறகு முதல் கடமை தொழுகை. இங்கே ஈமானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதே. ஈமானுக்கு பிறகு தானே தொழுகை, ஈமானுக்கு பிறகு தானே தொழுகை. அதான் சொல்கிறேன், ஈமானுக்கு பிறகு சிறந்த கடமை என்னது, தொழுகை. ஈமானே காணுமே, அதை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. ஈமான் வந்தால் என்னுடைய உதவி கட்டாயம்ன்றான் அல்லாஹ். ஈமான் வந்துட்டா கட்டாயம் என்னுடைய உதவி. வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமையாக ஆகிவிட்டது. ஹக்கு, என்னுடைய ஹக்குன்றான் அல்லாஹ். தொழுபவர்களுக்கு உதவி செய்வது என்னுடைய கடமை. குர்ஆன்ல சொல்லல அல்லாஹ். அல்லாஹ் தான் தொழுவ சொல்றான், அல்லாஹ் தான் நோன்பு வைக்க சொல்றான். ஆனால் அதெல்லாம் ஈமானுக்கு பிறகு. ஈமானுக்கு
இவங்க என்ன ஈமான்? அதான் நாங்கள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோமே. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா ஈமானா? அப்புறம் ஏன் உதவி வரல? அப்ப ஈமானுக்கு பிறகுதான் தொழுகை. ஈமானுக்கு பிறகுதான் தொழுகை. இப்ப ஈமான் எங்க? ஈமானுடைய உட்பிரிவுகள் தான் திக்ர், இல்ம், அல்லாஹ்வை பற்றி உள்ள இந்த ஞானங்கள், நம்ம பேசக்கூடிய இந்த ஞானங்கள் எல்லாம் என்னதான் இது? ஈமான் தான். திக்ர் என்பது என்னதான்? ஈமான் தான். அல்லாஹ்வுடைய முஹப்பத், அது என்னது? அது ஈமான். அல்லாஹ்வுடைய பயம், அது என்னது? ஈமான். ஈமான் சும்மா அப்படி வாயில சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யாருக்கும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் இல்லை. யாருக்காவது அல்லாஹ் மேல பாசம் இருக்குதா? சும்மா தொழுவுங்க. என்ன கடமைக்கா? முதல்ல ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, இல்லை நண்பர்கள் இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க? முதல்ல ஒரு ஒரு அன்பு வேணுங்க, ஒரு நட்பு வேணுங்க, ஒரு முகப்பத்து வேணுங்க, அதானே சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை. தொழு 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 தொழு. என்ன தொழுது? என்ன பிரயோஜனம்? பழைய துணி மாதிரி தூக்கி வீசி எரிஞ்சிருவான்ல. தொழுதுட்டா அப்படியே இது ஊரே தொழுது ஊரே குப்பையை அழுட்டு போறீங்களா? ஊரெல்லாம் தொழுக வச்சு திருப்பி எல்லாம் வீசி மூஞ்சிலே அடிச்சிருவான், தொழுது குப்பை அள்ளிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ சமுதாயம் அறிவு கட்டு போச்சு, அறிவு கட்ட சமுதாயமாக ஆயிடுச்சு. இந்த சமுதாயத்தின் அறிவாளிகள் யார்? ஆலிம்கள். என்ன இல்லை அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம் தெரியல. சும்மா அவருடைய நோக்கம் எல்லாம் துனியாவாக ஆயிருச்சு. நம்ம எதோ வெளியிலிருந்து சொல்ல, நாமளும் ஒரு ஆலிம் தான், மதரசாக்களில் ஓதுற காலத்தில் இருந்து உலமாக்களை பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ உலமாக்களுடைய சிந்தனைகள் எல்லாம் தீன் இல்லை, துனியா. ஆலிமாயிட்டோம், தீன் முடிஞ்சு போச்சுங்க, இனிமேல் துனியாவை சேர்க்கணும். நல்ல மொஹல்லாவை பார்த்து, நல்ல இடமா இருந்து, நல்ல வருமானம் உள்ள இடம், நல்ல பயான் திறமையை வளர்த்துக்கணும், எழுத்து திறமையை வளர்த்துக்கணும். எதுக்கு? பொழப்புக்கு. சொல்லிப்பாங்க சிதுமத்து, தீனுடைய சிதுமத்து. அல்ல தீன் உன்னிடத்துல வந்துச்சா? என்கிட்ட தீன் இருக்குதா? நான் தீன்தாரி ஆயிட்டேனா? அதை பற்றி இது இல்லை, அதான் முடிஞ்சு போச்சுங்க. நான் 7 மாதம் பட்டம் வாங்கிட்டேன், ஆலிமாயிட்டேன். அப்போ இந்த ஈமான் இன்னைக்கு சின்ன பின்னமாகி கிடக்குது, செதஞ்சு போய் கிடக்குது. ஈமான் இன்றைக்கு செத்து போயிருக்குது. அந்த ஈமானை உயிர்ப்பிக்க வேண்டும், அதை பற்றி பேசுறது கூட ஆள் இல்லை. பேசினா கேட்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன? எல்லாம் அமல் அமல் அமல். திக்ர் என்பது ஈமானின் உயிர். திக்ர் என்பது என்னது? எல்லாத்துக்குமே உயிர். நாம யாரோ சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லம் யذ்குருஹு கமஸலில் ஹய்யி வல் மய்யித். அல்லாஹ்வை திக்ர் செய்பவருக்கும் திக்ர் செய்யாதவருக்கும் உதாரணம் ஹயாத் உள்ளவர் செத்து போனவர், 2 பேர் மாதிரி.
திக்ரு செய்பவன் யாரு? ஹயாத்துள்ளவன். ஆளே மௌத்தா போயிட்டான், அவனுக்கு என்ன ஈமானா இருக்கும்? அவனை முஸ்லீம் ஆக்க முடியுமா? மொத்தம் என்னது காபிரா மௌத்தா போயிட்டான். மௌத்தா போய் கிடக்கிற மையத்தை போய் முஸ்லீம் ஆக்க முடியுமா? அப்ப திக்ரு இல்லாவிட்டால் என்ன ஈமான் இருக்கும்? உயிர் உள்ளவனை தான் முஸ்லீம் ஆக்க முடியும். உயிர் உள்ளவனை தான். உயிரே இல்லை அவனுக்கு எப்படி? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது வேற அவனை தொழுகணும், நோன்பு வைக்கணும். முஸ்லீம் ஈமானே வராது, அப்புறம் என்ன தொழுக நோன்பு? மையத்துக்கு ஏதாவது ஈமான் இருக்குதா? தொழுக நோன்பு இருக்குதா? ஒன்றுமே இல்லை. அப்போ திக்ர் இல்லாவிட்டால் மையத்து, திக்ர் இல்லாவிட்டால் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, உயிர் தானங்க இல்லை, கை கால்லாம் இருக்குதுங்க, கண்ணு வாய் மூக்கெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை நிறைய பெரிய கோடீஸ்வரருங்க, உயிர் மட்டும்தாங்க இல்லை, ஆனால் பெரிய கோடீஸ்வரருங்க. உயிர் இல்லாட்டி அவன் என்னது, அவன் கோடீஸ்வரனா இருந்தானா பிச்சைக்காரனா இருந்தான்னா ஒன்றும் கிடையாது அவனுக்கு. அப்போ கேட்டா என்ன சொல்றாங்க? திக்ரு தானேங்க இல்லை, திக்ரு தானேங்க, தொழுகை இருக்குதுங்க, நோன்பு இருக்குதுங்க, ஜக்காத்து இருக்கு, எதுவும் இல்லை. திக்ரு இல்லாவிட்டால், திக்ரு இல்லாவிட்டால் எதுவும் இல்லை, ஈமானும் இல்லை. திக்ரு செய்பவர்களுக்கு தான் ஈமானு, திக்ரு செய்யறவங்களுக்கு தான். திக்ரு இல்லாதவங்களுக்கு ஈமானும் இல்லை, எந்த இபாதத்தும் இல்லை, எதை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இன்னைக்கு திக்கரை தொலைச்சிட்டு நிக்குது சமுதாயம். எதை தொலைச்சிட்டு நிக்குது? திக்ரை தொலைச்சிட்டாங்க. திக்ரை தொலைச்சிட்டா என்ன நினைக்கிறாங்க? திக்ரு தானேங்க தொலைஞ்சு போச்சு, மற்றதெல்லாம் இருக்குது இல்ல. திக்ரு இல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை. திக்ரு இல்லாவிட்டால், திக்ரை தொலைச்சா எதை தொலைச்ச மாதிரி? எதை தொலைச்ச மாதிரி? உயிரே தொலைச்ச மாதிரி. எதை தொலைச்ச மாதிரி? உயிர் தானேங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப திக்ரு தான் தொலைஞ்சு போச்சு, திக்ரு தானேன்னு யாரு சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்ற மாதிரி? உயிர் தானேங்க போனா போயிட்டு போகுது. உயிர் தானேங்க போனா போயிடு. இப்படி சொல்றவன் பெரிய அறிவாளியா? உலக மகா அறிவாளியா? உலக மகா முட்டாளா? அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும் நினைச்சுக்கிட்டாங்க. என்ன செய்யணும்? அவன் காஃபிருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி. காஃபிரெல்லாம் நல்லா இருக்கிறான்னா, படிச்சிருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல காசு வச்சிருக்கிறான், நல்ல அரசியலில் இருக்கிறான், அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான், படித்து பட்டம் பதவி வாங்கி நல்லா இதாக இருக்கிறான். நாமளும் என்ன செய்யணும்? முஸ்லீம்லாம் படிங்கப்பா, ஒருத்தனும் படிக்காமல் தெரியுறாங்க. கலெக்டர்லாம் முஸ்லீமில் கலெக்டர்லாம் கம்மியாக இருக்குது, எல்லாம் படித்து கலெக்டர் ஆகுங்க, எம்பிபிஎஸ் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் போங்க. போனால் அல்லாவோட இது வந்துடுமா? இப்போ அல்லாஹ் கைவிட்டு விட்டான் சமுதாயத்தை. யார் கைவிட்டுட்டா? அல்லாஹ் கைவிட்டுட்டான். அல்லாவை எப்படி பிடிக்கிறது? அதே சமுதாயம் யோசிக்கல. போனா போயிட்டு அவன் விட்டான் என்ன, நான் இதை பிடிச்சி நான் பெரிய ஆள் ஆகிக்கிறேன், நீ விட்டா விட்டுக்கடா, நீ என்ன பெரிய இதப்போ, உன் உதவிலாம் எனக்கு தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். அவன்லாம் உன்னை ஈமானே கொள்ளலை, அவன் எப்படி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான்? அவன் படித்து தானே பெரிய ஆளாக இருக்கான், நானும் படித்து பெரிய ஆள் ஆகிறேன், நானும் பணம் சேர்த்து பெரிய ஆள் ஆகிறேன், நானும் அது பண்ணி பெரிய ஆள், நானும் இது பண்ணி பெரிய ஆள் ஆகிறேன். அப்போ இது என்னது? இது அல்லாவுக்கு வழிபடுறதா, அல்லாவுக்கு கட்டுப்படுறதா, இல்லை அல்லாவையே எதிர்க்கிறதா? அல்லாவையே. ஒரு பையன் சேட்டை பண்ணுறான்னு பெற்றவங்க சொல்கிறாங்க, உனக்கு சோறு கிடையாதுடா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுறாங்க. உடனே நீ சோறு போடாட்டி எனக்குன்னா ரோட்டில் நான் பிச்சை எடுத்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சோறு போடாட்டி எங்களுக்கு சாப்பிட தெரியாதா அப்படின்னு போனால் அது என்னது? அது
திமிருத்தனமா தொழுவு சொன்னேன், தொழுதுட்டேன், அவ்வளோதான். அது மேலே கேட்கக்கூடாது. நீ நோன்பு வைக்க சொன்ன, நோன்பு வச்சிட்டேன், தொழுகணும், அவ்வளோதானே உனக்கு. சரி. தொழுதாச்சு, நோன்பு வச்சாச்சு. அப்புறம் என் வேலையை பார்க்க போவா, நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ இன்னைக்கு முஸ்லிம்கள் யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? யாரை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க? நினைச்சுக்கிட்டாங்க நம்ம எதிரி வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அவனை நாங்க எதிர்த்துட்டு. அல்லாவை எதிர்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற நீ. யாரை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற? அல்லாவை எதிர்த்துக்கிட்டு இருக்கிற. அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிற. இப்போ சரி செய்ய வேண்டியது தொழுகை, நோன்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து பள்ளிவாசலில் சேர்த்துடணும், எல்லாம் தொழுக வச்சிடணும், அது இல்லை. சரி செய்ய வேண்டியது ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் எத்தனை வயசுல நபித்துவத்தை வெளிப்படுத்தினாங்க? 40 வயசு. அப்புறம் தொழுகை எப்போ கடமையாகுது? 12-13 வருஷம் கழிச்சு தான் என்ன செய்யுது? தொழுகை கடமையாகுது. ஏன் அல்லாவுக்கு அது வரைக்கும் தொழுகை பற்றி தெரியலையா? தொழுகை தான் முக்கியம்னா அதை ஈமான் கொண்டாச்சே. ரசூலுல்லாவை பார்த்து ஈமான் கொண்ட சஹாபியாவே ஆயிட்டாங்க. உடனே தொழுகுங்க, தொழுகை தான் முக்கியம். இத்தனை வருஷம் தொழுகெல்லாம் வேஸ்டா போகுது. தொழுகை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ரசூலாவை பார்த்து ஈமான் கொண்டா அவங்க யாரு? அந்த அந்தஸ்து யாராவது அடைய முடியுமா? எவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க. அவங்க ஈமான், நம்ம ஈமானும். அப்ப அப்படி ரசூல்லாவை பார்த்து ரசூல்லா கையில ஈமான் கொண்டாச்சு. இப்ப தொழுகை தான் பெரிய முக்கியம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? உடனே தொழுகையை கொடுத்து, நோன்பு எல்லாம் கொடுத்து, எல்லாம் இறங்குங்க, பக்கம் கோதால இறங்குங்க. ஸ்டார்ட். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் இபாதத் அப்படியே ஜோரா நடக்கட்டும். அப்படி அல்லாஹ் என்ன செய்யல. இப்ப அத்தனை வருஷங்கள் என்ன நடந்துச்சு? என்ன இருந்துச்சு? வேற எதுவுமே இல்லை. என்ன இருந்துச்சு? ஈமான் இருந்துச்சு. வேற என்ன இருந்துச்சு? திக்ர் இருந்தது. வேற என்ன இருந்தது? அல்லாஹ்வுடைய இல்ம், இர்ஃபான், அல்லாஹ்வுடைய ஞானம் இருந்தது. தான் யார் என்ற விளக்கம் இருந்தது. அந்த ஈமானைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஈமானில் சஹாபாக்களுக்கு என்ன செஞ்சாங்க? பயிற்சி கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய ஹஷியத். அது எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு தொழுகை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். எல்லாம் போங்க, ஓடுங்க, பள்ளியை பிடிங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துக்கும். ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஒன்றும் நடக்க போறது இல்லை. இது ஒரு சைத்தானுடைய பித்தலாட்டம், சைத்தானுடைய ஏமாற்று வேலை. இப்போ திக்ர் என்பது ஈமானின் ஈமானை சார்ந்தது. ஈமானில் உள்ள ஒரு அம்சம் இது திக்ர். யாரிடத்துல திக்ர் இருக்கிறதோ அவர் ஈமான் உள்ளவர். திக்ர் இல்லையோ அவரிடத்துல ஈமான் இருக்காது. திக்ர் இல்லையோ அவரிடத்துல என்ன இருக்காது? ஈமான் இருக்காது. இப்ப அல்லாஹ்வுடைய திக்ர், அதை நாம நினைக்கிறது மாதிரி ஒரு தஸ்பீஹ் எடுத்து திக்ர் செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு, அது இல்லை திக்ர். உண்மையில் திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய நினைவில் நாம் மூழ்குவது. நம்முடைய சிந்தனையெல்லாம், நம்முடைய மனதிலெல்லாம் அல்லாஹ் நிரம்புவது. நம்முடைய மனசுல யார் நிரம்பி இருக்கணும்? அல்லாஹ் நிரம்பி இருக்கும். துனியா நிரம்பி கிடக்குது உள்ளத்துல எல்லாம். துனியா, ஒவ்வொரு உள்ளத்துலையும் ஒவ்வொன்று, துனியாவுடைய ஒவ்வொரு விஷயத்தை. பணத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம், பதவிக்கு பின்னாடி ஒரு கூட்டம், அதிகாரத்துக்கு பின்னாடி ஒரு கூட்டம்,
ஒவ்வொரு ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை உள்ளத்துல நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்தில் யார் வரணும்? அல்லாஹ் வர வேண்டும். இது கட்டாய கடமை. தொழுகைதான் கட்டாய கடமைன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தொழுகைதான் கட்டாய கடமைங்க. தொழுகைதான் கட்டாய கடமை. தொழுகையை என்ன செய்யல? குறை சொல்லல, வேணாம்னு சொல்லல. தொழுகை வேண்டும். ஆனால் அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழ வேண்டும். தொழுகைக்கு முன்னால் என்ன வேணுமோ அதை செய்யணும். ஒருத்தர் ஒழுவே செய்யல, பள்ளிவாசலுக்கு ஓடுறார். அவரை பிடிச்சி ஒழு செய்ப்ப, நான் தொழுக போறேன், நீ என்ன ஒழு செய்ய சொல்ற? எப்பா ஒழு செஞ்சாதான் தொழுகவே கூடும். அதெல்லாம் பேசக்கூடாது. எத்தனையோ பேர் தொழுகாமலே இருக்கிற, நான் தொழுனாச்சு செய்யறேன், நீ என்ன ஒழு செய்யலன்னு நீ வந்து சொல்ற? நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? அடைமுட்டால், நீ வந்து தொழுதாலும் வேஸ்ட் தான். உன் தொழுகை என்ன ஆகாது? கபூல் ஆகாது. ஏன்? ஒழு இல்லப்பா. அது தொழுகைக்கு முன்னாடி என்ன கட்டாய கடமை? ஒழு கட்டாய கடமை. ஒழு இல்லாவிட்டால் தொழுகை என்ன செய்யாது? கபூல். நீ தொழுதும் என்னதான்? அது வேஸ்ட், வெறும் குப்பை அது. அதேதான் ஈமானை கற்றுக்கொள்ளுங்கள். ஈமானை நீங்க என்ன செய்யுங்க? வளர்த்து கொள்ளுங்கள். ஈமானுடைய நிலையை நீங்க என்ன செஞ்சுக்கங்க? உயர்த்திக்கங்க. உங்களுடைய ஈமானை பலப்படுத்திக்கங்க. ஈமானில் நாம் அடைய வேண்டிய இடத்தை என்ன செஞ்சுக்கணும்? அடைந்து கொள்ள வேண்டும். அப்படின்னு சொன்னா என்ன, நாங்க தொழுகிறவனை குறை சொல்றீங்க? தொழுகிற குறை சொல்ல, ஈமானை சரி செய்து கொண்டு நீ தொழு. அந்த தொழுகை அல்லாஹ்விடத்துல கபூலாகும். ஈமானை சரி செய்யாமல் நீ தொழுதால் உன்னுடைய தொழுகைக்கு என்ன கிடையாது? எந்த மதிப்பும் கிடையாது. எந்த மதிப்பும் கிடையாது. உன்னுடைய நோன்புக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இப்போ அல்லாஹ்வுடைய திக்ர் நமக்கு ஷேகுமார்கள் மூலமாக, அவர்களுடைய தாலீம் தர்பியத்தின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய திக்ரை யாரும் சொந்தமாக என்ன செஞ்சுக்க முடியாது? அடைந்து கொள்ளும். இதற்கு தான் நமக்கு என்ன வேணும்? ஒரு ஷேக் வேண்டும். அந்த ஷேக் இடத்தில் இருந்து அவர்கள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களை நாம் கவனத்தோடு கேட்டு படித்து அதை புரிந்து அதில் அமல் செய்தால்தான் நம்முடைய தீனே ஆரம்பிக்கும். தீன என்ன செய்யும்? முதலில் என்ன செய்யணும்? தொழுக போறோம், அப்படியே போய் தொழுகிற முடியுமா? என்ன செய்யணும்? உடல் சுத்தம் வேண்டும், உடை சுத்தம் வேண்டும். ஒரு பாத்ரூம் போயிட்டு கழுவாம வந்திருக்கிறார், அவர் ஒழு செஞ்சுட்டு தொழுதாலும் தொழுகக்கூடாது. ஏன்? உடல் அசுத்தமா இருக்குது. முதல்ல இவர் அசுத்தத்தை என்ன செய்யல? கழுவல. அப்ப ஷேகுமார்கள் என்ன செய்யறாங்க? நஃப்ஸை தஸ்கியத்து செய்கிறார்கள். உள்ளத்தில், ஆத்மாவில், நஃப்ஸில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அதை நீக்கி முதல்ல சுத்தம் செய்து அதற்கு பிறகு கல்பில் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய பயத்தை, இதுதான் ஒலு, ஈமானுடைய ஒலு. அதையெல்லாம் கொடுத்து அல்லாஹ் எனக்கு இருக்கிறான் என்ற நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்துல ஏற்படுத்துறாங்க. அப்பதான் ஈமான் என்ன ஆகும்? கபூலாக ஆகும், பரிபூர்ணமாக ஆகும். வெளி சுத்தம் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியுது. உடல் சுத்தமா இருக்கணும், உடை சுத்தமா இருக்கணும், மனசு சுத்தமா இருக்கணும்ன்றது யாரும் அதை பேசுறதே இல்லை. மனசு சுத்தம்ன்றது அது என்னது? அது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. ஆனா குர்ஆன் அதை பெருசா சொல்லுது. அல்லாஹ் ரொம்ப பெரிய விஷயமா சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய விஷயமாக சொல்றாங்க. ஆனால் சமுதாயம் அது தூக்கி போட்டுருச்சு. சமுதாயத்துக்கு அதுலலாம் அக்கறை இல்லை. எடுத்தவன டைரக்டா
என்னது எகிரி குதிச்சு உடனே தொழுகைக்கு ஓடிடுது. அப்போ அதுதான் இன்னைக்கு என்னது பிரச்சனை. அப்போ ஷேகுமார்கள் அவுலியாக்கள் என்ன சொல்றாங்க? முதலில் நீங்க தொழுகிறீங்களோ தொழுகலையோ ஈமான சரி செய்யுங்க. உங்களுடைய அல்லாஹ்வுடனான தொடர்பை என்ன செய்யுங்க, சரி செய்யுங்கள். அதை முறைப்படுத்துங்கள். ஈமான வளர்த்துக்கங்க. அல்லாஹ்வுடைய திக்ரில் உள்ளத்தை நிரப்புங்கள். அல்லாஹ்வுடைய திக்ர் இல்லாவிட்டால் எந்த இபாதத்தும் கபூலாக ஆகாது. அந்த திக்ர் பல படித்தரங்களை கொண்டு உயர்ந்த இடத்துல இருக்குது. அது ஒரு நாள் 2 நாளில் என்ன செஞ்ச போகிறதில்ல, வந்துட போகிறதில்லை. அதற்கு பல நாட்கள் ஆகும். அதை நல்ல முறையில் கற்று நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு பிறகு சந்தோஷமாக நீங்கள் போய் எல்லா இபாதத்துகள் எல்லாம் செய்யுங்க. இப்போ எதுவும் செய்ய வேணாம் அந்த அர்த்தம் இல்லை. இது இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் விளங்கிற வேண்டியதான். இப்போ செய்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏதோ ஒரு பயிற்சிக்கு நம்ம செஞ்சுக்கிறோம். ஆனால் என்றைக்கு நாம் அல்லாவை அறிந்து தொழுகையில் நின்றால் அல்லாஹ் நம் முன்னால் இருக்க வேண்டும். அல்லாவோடு நாம் பேச வேண்டும். அவன் நம்மிடத்துல பேச வேண்டும். அவனுடைய அன்பை நாம் உணர வேண்டும். அல்லாஹ் தஆலா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறான், அதை நாம் உணரணும். அல்லாவின் மீது நமக்கு அன்பு பொங்கி வலியணும். நம்முடைய உள்ளமெல்லாம் அல்லாஹ் நிறைஞ்சிருக்கணும். அந்த நிலையில் நாம் தொழுகை வேணாம் நோன்பு வைக்க வேணான்னு சொல்லலை. தொழுகையை முறைப்படுத்துங்கள், சரியா தொழுகுங்கன்றோம். சாப்பிட வேணான்னு சொல்லலை. சாப்பிடுங்க, உடலுக்கு சத்தானதை சாப்பிடுங்க. சத்தானதை நல்லதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிடவே வேணான்னு அர்த்தமா? இப்போ அல்லாஹ் தஆலா அவனை திக்ரு செய்வதற்கான, திக்ரை கற்றுக்கொள்வதற்கான இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கான்னா அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கான். எல்லாம் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிறான். நம்ம அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சுக்ரு செய்தாலும் அது குறைவு தான். அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப அதிகமாக சுக்ரு செய்யணும். அல்லாஹ் தஆலா சரியான பாதையில் சரியான இடத்தில் நாம் அவனை திருப்திப்படுத்தக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய நாம் என்னதான் மற்றவங்கள மாதிரி தான் நாமளும் இருந்தோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சரி இவனை நம்மால ஆக்கிக்கலாம், இவனை நம்முடைய பொருத்தமான அடியாராக ஆக்கிக்கலாம். அப்படி அல்லாஹ் நாடியதால் நம்ம என்ன செஞ்சுட்டு நம்மளை அவனுடைய அறிமுகம், அவனுடைய முகவரியை காட்டித்தரக்கூடிய, அவனுடைய அட்ரஸை காட்டித்தரக்கூடிய அவுலியாக்களோடு அல்லாஹ் நம்மளை சேர்த்து வச்சிருக்கிறோம். இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தணும், நாம் விளங்கணும். நாம் சரியான பாதையில் தான் இருக்கிறோம். நாம் உறுதியாக இருக்கணும் முதல்ல. ஏன்னா தப்பு செய்கிறவன் நிறையா இருக்கிறான். அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன வரும்? அவங்களாம் அவன் தைரியமா, அவன் தெம்பா, என்னத்தான் நீ இதெல்லாம் திக்கிறதுக்கு போகிற, என்ன நீ இப்படி பண்ணுற, இந்த பயானுக்கு வா, அங்கே வா, இங்கே வா, இந்த கூட்டத்துக்கு வா, அந்த கூட்டத்துக்கு வா. அப்படி என்ன செய்வாங்க? நம்மை அவங்க பேச்சு கேட்டால் என்னமோ நாம தான் தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கே நம்ம மேலே என்ன இருக்கும்? நமக்கு சரியாக தான் பண்ணிட்டு இருக்கிறோமா? நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா? அப்போ குறைந்த கூட்டமாக தானே இருக்கிறோம். அதனால் நாம் தவறான பாதையில் இருப்போமோ? அந்த இது கிடையாது. நிறைய அவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அவங்க எப்படினாச்சும் அடிச்சு பிடிச்சி அல்லாட்ட சொர்க்கத்தை வாங்கிடுவாங்க. நாம் 4 பேர் தான் இருக்கிறோம்.
நாம் போய் நின்றோம்னா என்னடா என்ன நீ யார் நீங்கள் அப்படின்னு நல்லா துரத்தி விட்டுருவான். அப்படின்னு என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், நன்றியுள்ள அடியார்கள் குறைவானவர்கள்ன்றான். நன்றியுள்ள அடியார்கள் குறைவானவர். கலீலும் மின் இபாதிய, என்னுடைய அடியார்களில் குறைந்தவர்கள் தான் நன்றியுள்ளவர்கள்ன்றான். கொஞ்சம் பேர் தான் என்னது நன்றியோடு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியும் இவங்கெல்லாம் நமக்கு நன்றியோடு இருக்கிறாங்க, ஏதோ நம்மை சந்தோஷப்படுத்துறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம யாரையும் நம்ம பார்க்க தேவையில்லை, ஊர் உலகத்தை பார்க்க தேவையில்லை. ஊர் உலகம் நம்மளை என்ன செய்யாது, புகழாது. ஊர் உலகம் நம்மளை தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடாது. என்னமோ கிறுக்கணுங்க இவங்க, என்னமோ தனியாக போயிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன செய்யும் உலகம் பார்க்கும். நாங்கள் பாரு, நாங்கள் எங்கள் கூட்டத்தை பார்த்தியா, எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ இது. என்னமோ நீங்கள் சும்மா வாரம் என்னமோ என்ன தேவையில்லாத வேலை என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி நாங்கள் இப்போ அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், அந்த சேவை பண்ணுறோம் இந்த சேவை பண்ணுறோம். நம்ம பார்த்தா ஒன்றுமே பண்ணலையே, சும்மா ஏதோ வரோம் இதுக்கு செய்கிறோம் இப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். உலகமே நம்மளால தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகமே நமக்காக தான் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். திக்ரு செய்கிற ஒருவர் இல்லை என்றால் நீ என்னத்தை சேவை பண்ணாலும் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் மொத்தமாக. யாரும் ஒன்றும் சேவையும் பண்ண முடியாது, ஒரு தேவையும் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சு போயிடும். திக்ரை கொண்டு தான் உலகம் என்ன செஞ்சுட்டு இருக்குது, உலகம் நடந்துக்கிட்டு இருக்குது, நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறான். அப்போ நாம தான் உலகத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தை அல்லாஹ்வுடைய அருளை இந்த பூமிக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை எல்லாம் அல்லாஹ்வை கோவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு போயும் கோவப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் தூக்கி குப்பை மாதிரி தூக்கி போடுறான்னா சந்தோஷமாக தூக்கி போடுறான்னு அர்த்தமா? ஹதீஸ் தானே. தொழுகை அல்லாஹ் என்ன செய்வான், பழைய துணியை சுருட்டி போகிற மாதிரி போட்டுருவான். அப்போ அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா, இந்தாப்பா பழைய குப்பை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறான். எப்படி போகிறான், கோவமாக தானே போடுறான். ஏன்டா படுவா, இங்கே வந்துட்டு நீ இப்படி இந்த குப்பையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குற. இப்போ ஒருத்தருக்கு நம்ம அன்பளிப்பு கொடுக்குறோன்னா ஏதோ ஒரு கண்ணியமாக கொடுக்கணும். இல்லை கிடக்கிற குப்பையை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அன்பளிப்பு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். நீ என்ன செய்கிற, என்னால் முடிஞ்சது இதுதாங்க அப்படிதான் தொழுகிறாங்க. எங்களுக்கு முடிஞ்ச மாதிரி நாங்கள் தொழுதுக்கிறோம். அது என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க, உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தொழுதா சரியாக போயிடுமா? எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுகணும், எப்படி நோன்பு வைக்கணுமோ அப்படி நோன்பு வைக்கணும். ஒவ்வொரு காரியமும் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு போய் கேட்டோம்னா, தொழுகை என்ன உங்கள் தொழுகை சரியா இல்லைங்க, சரி பண்ணணுங்கன்னா இது பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இல்லை என்ன இது வேற என்ன, எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். எங்களால் முடிஞ்ச மாதிரி செய்கிறதுனால என்ன ஆக போகிறதில்ல, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் ஏற்படுத்தும். பள்ளி வாசலில் போய் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கோபப்படுத்துகிறாங்க. நோன்பு வச்சு அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கோபப்படுத்துகிறாங்க. ஜக்காத்து கொடுத்து கோபப்படுத்துகிறாங்க. ஏன் மக்கா மதினாவுக்கு போய் அல்லாஹ் கோபப்படுத்துகிறாங்க. மக்கா மதினாவுக்கு போய் யாரை கோபப்படுத்திட்டு இருக்காங்க, எல்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறான். இவனுங்களாம் எதுக்கு வரானுங்க இங்கே, எதுக்கு இங்கே சும்மா அப்படி சுற்றிட்டு அப்படி ஊருக்கு போனால் நாங்கள் அப்படியே ஹாஜியார் அங்கே அப்படியே எல்லாத்துக்கும் பேரிச்சி மூலம் ஜம்ஸ் பண்ணி கொடுத்து அல்ல இல்லை. என்ன அல்லாஹ்வை பற்றி உனக்கு தெரிஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய என்ன முஹப்பத் உன்னுடைய உள்ளத்தில் வந்துச்சு, அல்லாஹ்வுடைய என்ன பயம் உனக்கு வந்துச்சு. ஹஜ்ஜுக்கு போகிற, உம்ராவுக்கு போகிற, இன்னைக்கு எல்லாம் டூர், பயங்கரமான டூர், பயங்கரமான பிஸ்னஸ். இப்போ இன்னைக்கு உலகமே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்குது, கோபப்படுத்திட்டு இருக்குது. கோயிலுக்கு போகிறவன் கோபப்படுத்தலை, அவன் தான் வேணான்னு போயிட்டானே, அல்லாஹ் வேணான்னு. அவனும் அல்லாஹ் பார்க்க போகிறதில்ல. அவன் சரி அவன் தான், அவன் இதுதான் என் கடவுள்னு சொல்லிட்டு போயிட்டான், சரி பரவாயில்ல போய்க்கோ. இப்போ நீ தான் கடவுள்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் கேவலப்படுத்தினா அப்போ யார் அவன் விரோதினா இவன் துரோகி.
அவன் என்ன செஞ்சிட்டான்? இல்லை, உன்னை ஏற்றுக்கவே இல்லைன்னு போயிட்டான். சரி, ரைட்டு, ஓகே, அவன் விரோதிப்பா. அவன் கூடவே இருந்து என்ன செய்கிறான்? குடைச்சல் கொடுக்குறான். இப்போ இவன் எல்லாம் பாதுகாப்பானா? இப்போ இந்த சமுதாயம் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. சொன்னா நம்மள என்ன செய்வாங்க? இப்போ பூமாலை போடுவாங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இருக்க விட மாட்டாங்க நம்மளை. அப்போ இவர்கள் அல்லாவை கோபப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? யார் அல்லாவை சந்தோஷப்படுத்துறது? நாம தான் அல்லாவை சந்தோஷப்படுத்துறது. எல்லாம் பார்க்குறான். உலகமே என்ன டென்ஷன் ஆகுறேன். சரி, ஒரு 4 பேர்னாச்சும் உட்காந்து என்னை திக்ரு செஞ்சு என்னை பற்றி பேசி என்னுடைய வருத்தத்தை பகிர்ந்துக்கிறாங்களே, என் கவலையை இவங்களை என்ன செஞ்சுக்கிறாங்க? பங்கு போட்டுக்கிறாங்களே, என்னுடைய மனசு இவங்களுக்குனாச்சும் புரியுதே. சரி, இருக்கட்டும் இந்த உலகம். அப்படி எல்லாம் என்ன செய்கிறான்? நாம் அப்படி நாம் என்னப்பா, நம்மள்ட்ட என்ன இருக்குது? உலகமே நம்மளால தான் இருக்குது. உலகமே சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, உற்சாகமாக இருக்கணும். நம்ம நம்முடைய அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை விளங்கணும். நமக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்னன்றதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கணும். அதனுடைய கதிர் மதிப்பு நமக்கு இருக்கணும். ஏதோ சும்மா வந்துட்டோம் அப்படியே, இது சரிதானா, இதா, அப்படியா, இப்படியா, குழப்பங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான், பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறான். உலகத்திலேயே அந்தஸ்து யாருக்கு தான்? நமக்கு தான். அல்லாவை திக்ரு செய்யக்கூடியவர்களுக்கு தான். அல்லாவிடத்தில் அந்தஸ்து யாருக்கு தான்? அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய. அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த சிறிய அமல்கள் அல்லாவுடைய கோபத்தை தணிக்கிறது. அல்லாவுடைய அந்த அதாப் இந்த பூமியில் வராமல் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? தடுத்து வச்சிருக்கிறான்னா அது திக்ருடைய மஜ்லிஸ்களுடைய பரக்கத்து தான். இந்த மஜ்லிஸ்களில் மலக்குகள் பெருங்கூட்டமாக இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மலக்குகள் இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு பார்த்தா சின்ன மஜ்லிஸ், ஆனால் அல்லாஹ்விடத்தில் இது என்னது? உண்மையில் நம்ம கண்ணுக்கு சின்ன மஜ்லிஸ், மனிதர்கள் கண்ணுக்கு சின்ன சின்ன மஜ்லிஸ். ஆனால் அல்லாஹ்வுடைய கண்ணுக்கு உலகத்திலேயே பெரிய மஜ்லிஸ் எதுதான்? திக்ருடைய மஜ்லிஸ் தான். இங்கே நல்லோர்கள், நபிமார்கள், அவுலியாக்கள் எல்லோரும் கூடக்கூடிய மஜ்லிஸ். அவங்கெல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுவாங்க, நமக்காக துவா செய்வாங்க. அவர்களுடைய பரக்காத்துகளை, அவங்களுடைய கவனம் நம்ம பக்கம் திரும்பும். அவங்க நம்மளை கவனித்தாலே நம்முடைய நிலை மாறும். தவஜு, கவனம். அவங்க என்ன செய்கிறாங்க? ஓ, இந்த ஊரில் அரக்கோணத்தில் ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் பேர் சேர்ந்து அல்லாஹ்வை நினைக்கிறாங்களே, நாம் இந்த இதுக்காகத்தானே கல்லடிப்பட்டோம், செருப்பால் அடித்தாங்க, நம்மளை துரத்தி அடித்தாங்க, ரத்தம் ஓட ஓடலாம் அடித்தாங்க. நாம் செஞ்சது, நாம் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சனாச்சும் ஒரு பலன் இருக்குது. ஒரு 4 பேருனாச்சும் என்ன செய்கிறாங்க? நாம் செஞ்ச அந்த கஷ்டத்தை பிரயோஜனமாக்குறாங்களே அப்படின்னு யார் சந்தோஷப்படுவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவாங்க. அவுலியாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. அப்போ எல்லோரையும் நல்லோர்கள் சந்தோஷப்பட்டால் நமக்கு போதும். யார் சந்தோஷப்பட்டால் போதும்? நல்லவங்க சந்தோஷப்பட்டால் போதும். இந்த இவங்க சந்தோஷப்படணும்னு நமக்கு தேவையில்லை. இவர்களுடைய சந்தோஷமோ, இவர்களுடைய திருப்தியோ, இவர்களுடைய ஆதரவோ நமக்கு என்னது? யாருடைய ஆதரவும் நமக்கு தேவையில்லை. எல்லாம் எதிர்க்கத்தான் செய்வாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? தீமை மிகச்சிருச்சு, தீமை மிகச்சு போச்சு. தீமையில் நல்லா ஊறி போயிட்டாங்க. இப்போ நல்லது கெட்டதாக தெரியுது, கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியுது, கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியுது, நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியுது. இதை அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. நாம் மாற்றணும், களத்தில் இறங்கணும். நபிமார்களுக்கு வந்த சோதனைகள் வரும்.
நாம் நம்முடைய பலகீனம், நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே அமைதியாக நம்ம 4 பேர் உள்ளே பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். இதைத்தான் நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? நடு ரோட்டில் நின்று சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செஞ்சாங்க. ஒரே கல்லடி. என்ன செய்யும்? கல்லால் அவர்கள் அப்படி மூடப்பட்டுருவாங்க. நாம தாங்குவோமா? நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குது. சொன்னோம்னா உடனே நம்மளை யாரும் அடிக்க வேணாம், அவன் வழிகட்டுவாங்க, வேற ஏதோ ஒரு கூட்டங்க அப்படின்னு நம்மளை சொல்லிடுவாங்களோ அந்த பயத்திலே நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நம்மளை ஒன்றும் யாரும் அடிக்க போறதில்லை. இருந்தாலும் என்ன சொல்லிடுவாங்க? இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான கூட்டம்ப்பா, இவனுங்க வித்தியாசமா சொல்றான், இவன் வேற மாதிரி சொல்றான் அப்படின்னு நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? ஸ்டாம்ப் முத்திரை குத்திடுவாங்க. அப்படின்னு அந்த பயத்திலேயே நானும் உங்க ஆள் தாங்க அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? எல்லாம் நம்ம மன்னிப்பான. நம்முடைய ஈமான் நிலைமை அப்படிதான் இருக்குது. நபிமார்கள் அப்படி இல்லை, துணிஞ்சவங்க, எதுக்கும் துணிஞ்சவங்க. அடிச்சா ஆடுறா, நான் சத்தியத்தை சொல்லுவேன், நீ என்ன வேணா, நீ பேசுறது என்ன, காரி துப்புவாங்க, தொடச்சிட்டு சத்தியத்தை சொல்லுவாங்க. நாமெல்லாம் மானம் போச்சு, மரியாதை போச்சு, ஒன்று அடுத்து அடுத்து அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம். சும்மா வந்துருச்சா இந்த தீன்? சும்மா வந்துருச்சா? எப்படிலாம் அடி உத கேலி கிண்டல். இப்ப நாம நினைக்கிறோம் நம்மளை யாரும் கிண்டல் பண்ணிடக்கூடாது, யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது, நம்மளை அப்படி நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்மளை அப்படி கிண்டல் பண்ணுவாங்க. நபிமார்கள் சஹாபாக்களுக்கு வராத கிண்டலா? இந்த போறாங்க பாருங்க, இவங்க தான் அப்படி பெரிய உலகத்தையே அப்படி இது பண்ண போறாங்களாம், திருத்த போறாங்களாம். உலகத்துல இவங்க தான் நேர்வழி பெற்றவங்களாம், இவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்கமா. இவங்க தான் ரோம் நாட்டெல்லாம் பிடிக்க போறாங்களாம். ரோம் நாடுன்னா அன்னைக்கு அமெரிக்கா, இன்னைக்கு அமெரிக்கா மாதிரி ரோம் நாடு அன்னைக்கு. அந்த நாடெல்லாம் நாங்கள் பிடிக்க போறோம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி சஹாபாக்களும். ஒன்று பாருங்க, பைத்தியக்கார மாதிரி 4 பேர் திரியிறாங்க, இவங்கெல்லாம் போய் ரோம் நாடு பிடிக்க போகிறோம். ரோம் நாடு இவ்வளோ பெரிய நாடு, அமெரிக்காவை நாங்கள் பிடிக்க போகிறோம்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவாங்க? செல்ல பிடிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம்? உலகத்தையே பிடிக்க போகிறோன்னு சொல்ல வெளியே போய் சொல்லிடாதீங்க. அரக்கோணத்துல இருந்து அமெரிக்காவா? அப்ப அல்லாஹ் கொடுப்பான். யார் கொடுப்பா? அமெரிக்கா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. யாருக்கு நினைக்கிறானோ கொடுப்பான் அவன். நாம தயாராகணும், நாம அதுக்கு ரெடி ஆகணும். நாம ரெடி ஆனா அவன் கையில கொடுப்பான். அல்லாஹ் இப்போ நாம நம்மள்கிட்ட ஒன்றும் ஈமான் ஒன்றும் வந்துடல, பலஹீனமான ஈமான், ரொம்ப அப்படியே ஏதோ கொஞ்சம் மினுக்குன்னு என்ன செய்யுது, ஏதோ ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா பூர்த்தியாகி தருவானா, இல்ல பலமான ஈமானை தருவானா, துணிஞ்சு நிற்கக்கூடிய ஈமானை தருவானா, தீனுக்காக போராடக்கூடிய ஈமானை தருவானா. அல்லாஹ் அக்பர். அப்ப நாம என்ன, முதல்ல நாம அல்லாஹ் நமக்கு தந்த இந்த நியாமத்துக்கு சுக்ர் செய்யணும். மனசுல அல்லாஹ் எனக்கு சிறப்பானதை கொடுத்துருக்கிறான், உலகத்துல யாருக்கும் கொடுக்காத பெரும்பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், அந்த உறுதி முதல்ல நமக்கு வரணும். அடுத்தவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, நம்ம வரைக்கும் நாம என்ன செய்யணும்? நாம ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு சொல்றது அடுத்த விஷயம். அப்ப அல்லாஹ் தஆலா இதுல பரக்கத்து செய்வான்.
நாம் ஒன்றும் என்ன செஞ்சிடல, இன்னும் ஒன்றும் சாதிச்சிடல, சும்மா தூசி தட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் தூசி மண்டி எல்லாம் குப்பையாக போய் கிடக்குது. அதெல்லாம் தூசி தட்டி கொஞ்சம் பார்த்தா ஓஹோ இதெல்லாம் இருக்குதா அதெல்லாம் இருக்குதா தெரிய வருது, அவ்வளோதான். இன்னும் நாம் அது எதுலேயுமே களத்தில் இறங்கலை. தெரிஞ்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் தெரியும்போது இவ்வளோ பெரிய விஷயமா, இவ்வளோ விஷயம் இருக்குதா. அல்லாஹோ, நமக்கு நாம் போக வேண்டிய தூரம் பாதை ரொம்ப பெருசாக இருக்குது. சொல்ல நாம் துணிவை வளர்த்துக்கணும். நம்ம என்ன செய்யணும்? துணிவை வளர்த்து நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு தயார். யா அல்லாஹ், உனக்காக நான் என்ன செய்கிறேன்? போராடுவேன். எனக்கு அதனால் யார் கேலி பண்ணாலும் அது பரவாயில்லை, யார் கிண்டல் பண்ணாலும் பரவாயில்லை, யார் என்ன முத்திர குத்தினாலும் பரவாயில்லை, நான் உனக்காக போராடுவேன். அப்படி நாம் நம்முடைய ஈமான் என்ன செய்யணும்? வலுப்படுத்தணும், இந்த உறுதியில் நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொருவரும் ஜிஹாதுடைய நியத்து வைக்கணும். அல்லாஹ்வுக்காக நான் என்ன செய்வேன்? போராடுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன். ஜிஹாத் என்பது என்னது? மிகப்பெரிய இபாதத். அது ஜிஹாத் என்பது மிகப்பெரிய இபாதத். ரசூலுல்லாஹ் ஜிஹாத் செஞ்சுருக்காங்களா இல்லையா? உயிரை கொடுத்து போராடி இருக்காங்களா இல்லையா? சஹாபாக்கள் உயிரை கொடுத்து போராடினாங்கன்னா என்ன அர்த்தம்? போனால் திரும்ப வருவோமான்னு தெரியாது, போனால் வந்தா உண்டு, வராட்டி அவ்வளோதான். அப்படி என்ன செஞ்சுருக்கிறாங்க தீனுக்காக. இப்போ நாமளும் என்ன செய்யணும்? ஏதோ நான் தொழுதான் வணங்கிட்டேன் அப்படி இல்லை. தீனுக்காக நான் எதையும் இழக்க தயார், எல்லாத்தையும் குர்பான் செய்ய தயார், என்னுடைய உயிரையே கொடுக்க தயார். என்னுடைய மனைவி, மக்கள், பிள்ளைகள், சொத்து சுகம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நான் கொடுக்க தயார். கொடுக்கிறது அடுத்து, அதில் நியத்து என்ன செய்யணும்? முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்படைக்கணும். அல்லாஹ் தஆலா அப்பதான் என்ன செய்வான்? பரக்கத் செய்வான். இப்போ நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகம் ஷுக்ர் செய்யணும், உறுதியாக நிற்கணும், நம்ம தைரியமாக இருக்கணும், நாம் சந்தோஷமாக இருக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் வெக்கப்படக்கூடாது, நாம் என்ன செய்யக்கூடாது? தயங்கக்கூடாது. நாம ஏன் வெக்கப்படணும்? நான் ஹக்கில் இருக்கிறேன், ஏன் வெக்கப்படணும்? தப்பு செய்கிறவன்லாம் தலை நிமிர்த்தி போகிறான், நான் என்ன செய்கிறேன்? சரியான பாதையில் போகிறவன் நான் எதுக்கு தலை குனியணும்? அப்படி நாம் என்ன செய்யணும்? தலை நிமிர்ந்து நாம் நடக்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பரக்கத்தை செய்வான். அல்லாஹ்வுடைய தீனுக்கு கிதுமத்து செய்யக்கூடிய காதிமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய முஜாஹிதுகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. அதிலே நமக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தருவானாக. அவனுடைய தீனுக்காக நபிமார்கள், அவுலியாக்கள் போராடிய அந்த போராட்டத்துடைய ஒரு பங்கை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. அவனுக்காக எல்லாம் குர்பான் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அவனுடைய முஹப்பத், அவனுடைய ஹஷியத், அவனுடைய இஷ்க், அவனுடைய காதலை அல்லாஹ் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் நிரப்பமாக ஆக்குவானாக. அவனுடைய காதலர்களாக, இறை நேசர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நிம்மதியும் சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا وإليك المصير آمين آمين برحمتك يا أرحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.